இல்லை நம்ம பேசின பேச்சை அடுத்தவங்ககிட்ட சொல்லுவாங்க. அதுமாரி ஒரு சில நேரத்தில் சொல்லுவாங்கள்ல, ரகசியம் பரம ரகசியம்னு சொல்லுவாங்க. உங்களோட உங்கள் விஷயத்தை வச்சுக்கிங்க, அடுத்தவங்ககிட்ட போய் அதை சொல்லி அது ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையாக வருவதற்கான சூழ்நிலை கூட கொடுக்கலாம் அந்த காலகட்டம் மகர ராசிக்கு. ஆனால் நிறைய ஓய்வே இல்லாத உழைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். அதை நம்ம அதிகமாக கொஞ்சம் அப்பப்போ ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதை நம்ம ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இந்த காலகட்டங்களில் அந்த தேதி இதில் இருக்கிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுன்றது ரொம்ப நல்லது. அதேமாரி ரொம்ப அவசரப்பட்டு அது முடிவெடுக்க வேண்டாம். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நல்லா தெரிஞ்சாலும் 4 பேர்கிட்ட கேளு, அதிகமாக தெரிஞ்சாலும் 5 பேர்கிட்ட கேளு அப்படின்வாங்க. நல்லா தெரிஞ்சாலும் நம்ம அடுத்தவங்களுடைய நம்மளுடைய வெல்விஷர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் நம்ம மேலே ரொம்ப அதிகமான அக்கறை இருக்கவங்ககிட்ட சின்ன சின்ன டிஸ்கஷன் பண்ணி நம்ம வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக கட்டாயமாக அவங்க உதவியாக இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் நம்மளுடைய விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணால் தான் எல்லாம் கிடைக்கும். அதில் தான் முயற்சி ஸ்தானம்னே சொல்கிறோம். இந்த வள்ளுவர் சொல்கிற போது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியாவும் சொல்லிய வண்ணம் செயல்னுவாங்கல்ல. அப்போ சொல்ல காப்பாற்றணும். அந்த மாதிரியான காலகட்டத்துக்கு நம்ம இதாக இருக்கணும். அதில் கட்டாயமாக நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன சொல்கிறோம் ரொம்ப முக்கியம். அது அந்த இடத்துல நம்ம நம்ம தான் சொல்லியிருப்போம், ஆனால் நம்ம அதை மாற்றி பேசுவோம். அதுக்கான சூழ்நிலையும் இருக்கிறதால ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில். மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு விநாயகருக்கு ஒரு விளக்கு, காலபைரவருக்கு 2 விளக்கு வச்சுட்டு காலபைரவருக்கு முடிஞ்சால் ஒரு மாலை வாங்கி கொடுத்து சாமி கும்பிடுங்க. நிச்சயமாக உங்கள் முயற்சிகள்லாம் வெற்றியாகும். தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நம்ம இதை செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் வெற்றியும் உங்களை தேடி கட்டாயமாக வரும். முடிஞ்சால் அந்த ஏழை எளியவர்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணலாம். முடியாதவங்க, வறியவங்க, கை கால் ஊனமுடையவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குது இந்த மகர ராசிக்கு ரொம்ப நல்லது. பாடல் பெறானை பலர்மிச்ச வாழானை நாடடிய நன்மனங்கள் நாடானை இரு பெருங்கடல் சூழ் பாரில் நீ வாழும் வாழ்க்கை கவிழ்ந்தன்ன மலர்ந்தன்ன அப்படின்வாங்க. நம்மளே வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றோம், குளிக்கிறோம், படுத்து தூங்குறோம்னு இல்லாமல் ஏதோ ஒரு அடுத்தவர்களுக்கு ஒரு வகையில் சின்ன சின்ன ஒரு உதவியான ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த மாதிரி இந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ஒரு சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.